கோர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 வால்யூம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கவர் பண்ணுறாங்க E3 கோர்ஸ். இந்த 10 வால்யூம்ஸ்லேயும் ஒவ்வொரு வால்யூம்லேயும் வந்து சப் சாப்டர்ஸ் நிறையா வரும். அந்த ஒவ்வொரு சாப்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து எக்ஸசைஸ் ட்ராயிங்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்னென்ன டூல்ஸ் உங்களுக்கு எடுக்க போகிறாங்கன்றது வரைக்கும் ஃபுல் லிஸ்ட் அவுட் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க உங்கள் மெட்டீரியல் புக்கில். இப்போ அந்த டூலில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதில் எக்ஸசைசஸ் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருப்போம். இப்போ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஐவி. நீங்கள் லேர்ன் பண்ண ஃபஸ்ட் சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிமிட்டிவ்ஸ் எப்படி பண்ணணும்னு லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் ஐபிஎம்மில் பாருங்கள், பாட்டமில் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு பேஸ் பிளேட் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ஐ செக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த ஐ செக்ஷன் வந்து சாஃப்ட்வேரில் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த ஐ செக்ஷனை வந்து மாடல் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோட வெப்பையும் பாக்ஸில் மாடல் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து 2 சைடில் இருக்கிற ஃப்ளான்ஸையும் நம்ம வந்து பாக்ஸில் மாடல் பண்ணியிருக்கோம் ஆஸ் பர் வந்து புக்கில் உள்ள டைமென்ஷன் படி. இப்போ அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3Dயில் விஷுவலாக நாங்கள் வந்துட்டு காட்டும் போது, ஃபிசிக்கலாக காட்டும் போது அவங்க இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அங்கே சாஃப்ட்வேரில் பார்த்தா அதே மாடல் தான் இது, அதே ஐ செக்ஷன் தான், அதே கீழே உள்ள அந்த ஃபவுண்டேஷன், பேஸ் பிளேட்டு, அதுக்கு இருக்கிற மாதிரி மேலே இருக்கிற அந்த ஐ செக்ஷன். ஸோ நம்ம அங்கே பார்த்தா அதே ஐ செக்ஷனில் இருக்கக்கூடிய வெப்பு, ஃப்ளான்ஜு, இது எல்லாமே அவங்க விஷுவலாக பார்க்குறாங்க, ஃபீல் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ இதில் நான் காட்டும் போது அவங்களுக்கு இது ஃப்ரண்ட் வியூ, இது வந்துட்டு சைட் வியூ, இது ஐசோ வியூ நான் காட்டும் போது அவங்களுக்கு புரியும். இப்போ வந்து டாப் வியூ இப்படி இருக்கும் அப்படின்னு நான் காட்டும் போது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இங்கே ட்ரைனிங் நம்ம கொடுப்போம்.